Hi friends, next video number 3 type of material varieties வந்து post பண்ணிருக்கோம். So first பார்க்கிறது வந்து Mysore crepe silk sarees தான். So இன்னைக்கு வீடியோல நம்பர் 1ல பார்க்கிறது ஃபுல்லாவே Mysore crepe silk sarees தான். So எப்போது நமக்கு வந்து காட்டன் crepe இல்ல வந்து different type of crepe viscose crepe இந்த மாதிரி வேற crepe material வந்து georgette crepe இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வரும் add on ஆகும். பட் இன்னைக்கு வீடியோல வேற எந்த crepeமே வரல, டோட்டலா Mysore crepe silk sarees மட்டும் தான் வந்திருக்கு. ரொம்ப அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பியோர் மைசூர் சில்க் அப்படியே இமிட்டேட் பண்ண மாதிரி 2099ல் ஒரு மாதிரி பாக்ஸ் டைப் செக்குடில் புட்டாஸ் வச்ச மாதிரி, அப்புறம் 1000 புட்டி கான்செப்ட்லேயுமே ரெண்டு கான்செப்ட்லேயுமே உங்களுக்கு வந்து மைசூர் சில்க் வந்திருக்கு, இப்போ கிரேப் சில்க் வந்திருக்கு. அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வைஸும் அதுக்குள்ளே ஒர்த் இருக்கும், சாரீ வைஸ் அந்த டிசைன் வைஸுமே அந்த உங்களுக்கு பியோர் மைசூர் சில்க் அப்படியே இமிட்டேட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதுக்குள்ளே ஒர்த் இருக்கும். அந்த சாரியில் ரொம்ப அழகாக இருக்கும். பட்டு சாரிக்கு ஈக்குவலாக நீங்கள் வியர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஆல்டர்னேட் கூட வந்து அந்த 2099ல் இருக்கிற மைசூர் கிரேப் சில்க் சாரீஸாக இருக்கலாம். சூப்பராகவே இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 1ல் பார்க்குற சாரீ ஃபுல்லாகவே மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் தான். ஸோ இன்றைக்கி வீடியோவில் அடுத்து இன்னும் 2 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் இருக்குதுன்றதை பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 2ல் பார்க்குற சாரீ எப்போவும் போல தான் டாப் 10 ட்ரெண்டிங்கில் இருக்கிற செகண்ட் மெட்டீரியலான சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் தான். நம்ம எப்போவும் சொல்கிற மாதிரி தான் சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டுன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா சிஃபான் ஜார்ஜெட் தானே அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு மெட்டீரியல் மீன்ஸ் அதுக்குள்ளே நிறைய பிரான்ச் ஆஃப் மெட்டீரியலை கவர் பண்ணுறது வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் தான். இப்போ க்ரேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே விரல் விட்டு எண்ணி சொல்லிடலாம். ஒரு
ஒரு 10 டைப்ஸ்க்குள்ளே தான் இருக்கும் க்ரேப்பில். பட் ஜிஃபான் அண்ட் ஜார்ஜெட்லாம் சொல்லவே முடியாது, அவ்வளோ விரல் விட்டு எண்ண கூட முடியாத அளவுக்கு உங்களுக்கு சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் மெட்டீரியல் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அதை பொறுத்தவரையும் நான் நிறைய சொல்லியிருக்கேன். பேசிக்காக நம்ம என்னென்ன மெட்டீரியல் வந்து ஜிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டில் கொண்டுட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் ஒரு சில மெட்டீரியல்ஸுமே வந்து இப்போ இந்த மூங்கா ஜார்ஜெட் இதெல்லாம் இப்போது ரீசெண்டாக வந்து லாஸ்ட்டு ஒரு 2-3 வீடியோஸ் பிஃபோர் போட்டிருந்தோம். ஸோ இன்றைக்கி அகெயின் மூங்கா ஜார்ஜெட்டில் 2 டிசைன் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில வெரைட்டிஸ்லாம் வந்து சூப்பராகவே இருக்கும். புதுசாக இருக்கும் போது இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்து இதெல்லாம் ஒரு டெய்லி வியர் சாரீஸ் மாதிரி வியர் பண்ணிக்கலாம். ஒரு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஒர்க் ப்ளேஸ்க்கு இந்த சம்மருக்கு ரொம்ப சிம்பிளாக வியர் பண்ணோம் அப்படின்னா இதை வியர் பண்ணிக்கலாம். இந்த சாரீஸில் நீங்கள் ஃப்ளீட்ஸ் எடுத்தால் அந்தளவுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்காது, சிங்கிள் ஃப்ளீட்ஸில் டிரான்ஸ்பரன்சி இருக்கும் தான். நார்மலாக சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீ அப்படின்னாலே உங்களுக்கு அந்த சாரீ சிங்கிள் ஃப்ளீட்ஸில் இருக்கும் போது டிரான்ஸ்பரன்சி இருக்க தான் செய்யும். பட் நீங்கள் ஃப்ளீட்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்தளவுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்காது. இப்போ உங்களுக்கு சாரீ இந்த ஃபோல்ட் பண்ணும் போதே வந்து ஃபோல்ட் ஆனோடனே பாருங்கள், அந்தளவுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி தெரியல பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு சிஃபான், ஆனால் உங்களுக்கு கேரி பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சம்மருன்னு கிடையாது, மோஸ்ட்லி எந்த ஒரு அக்கேஷன்ஸ்னாலுமே வந்து ரொம்ப ஈஸியாக ஒர்க் பண்ணுறவங்களாம் ரொம்ப காலையில் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அவங்களோட வீட்டில் உள்ள ஒர்க்கை முடிச்சுட்டு கிளம்பும் போது ரொம்ப செட் பண்ணி ஃப்ளீட்ஸ்லாம் நாளே எடுத்து வைக்கிற சாரீ இல்லாமல் இப்போ ஒரு சில சாரீஸில் ஃப்ளீட்ஸ் செட் பண்ணி விடணும். அந்த மாதிரி சாரீஸ்லாம் இப்போ நாள் ஃப்ளீட்ஸ் எடுத்து வச்சிடலாம். பட் நம்ம வந்து ஏதோ அர்ஜென்ட்டாக கிளம்புறோம், ஃப்ளீட்ஸ்லாம் எடுக்கவே இல்லை, அர்ஜென்ட்டாக வியர் பண்ணோன்னா இந்த மாதிரி சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஏன்னா நீங்கள் இதுக்கு ஃப்ளீட்ஸ் எடுத்து செட் பண்ணி விடணும்னு தேவையில்லை, ப்ரீ ப்ளீட்டிங் மாதிரி எடுத்து வைக்கணும்னு தேவையில்லை. ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டாக நம்ம எப்போவுமே வியர் பண்ணுற சாரியோட இது அதோட வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாகவே வியர் பண்ணிடலாம், அவ்வளோ சூப்பராக மெட்டீரியல் இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் நம்ம 2ல் போஸ்ட் பண்ணியிருக்க சாரீ வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் தான். இதுலேயும் நிறைய வெரைட்டிஸை வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் நம்ம 3ல் வந்து மிக்சட் கலெக்ஷன் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது என்னென்ன மிக்சரில் வந்திருக்கு, என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்தலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ இப்போ வீடியோட எண்டு வந்தாச்சு. ஸோ எண்ட் ஆஃப் த மெட்டீரியல் வந்து மிக்சட் கலெக்ஷன் சொல்லியிருந்தோம். 3 டைப் ஆஃப் மிக்சட் கலெக்ஷன் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து பட்டோலா சில்க். பட்டோலா சில்கில் இந்த மாதிரி ஒரு பிளைன் பேட்டர்ன் பாடி, கீழே வந்து உங்களுக்கு டெம்பிள் பார்டர் வந்த மாதிரியும் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரீ. ஸோ இந்த சாரீ இந்த மாதிரி பிளைனாக இருக்கே, பார்டர் மட்டும்தான் ஹைலைட்டடாக இருக்குது. ஒர்த்தா 1250க்கு. ஒரு சில பட்டோலாவில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் பாடியுமே பட்டோலா பிரிண்ட் அந்த வச்ச மாதிரி கீழே போச்சம்பள்ளி பார்டர் வந்த மாதிரியும் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்க 850, 950, 1050 இந்த ரேஞ்சஸில் வருது. இது 1250 இருக்கே, ஒர்த்தாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக மெட்டீரியல் வைஸ் வந்து உங்களுக்கு ஒர்த் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து பட்டோலா சில்கில் இந்த குறிப்பிட்ட இந்த டிசைனில் இருக்க கலர் காம்பினேஷன் வந்திருக்கு. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வீடியோவில் துஷர் சில்க் சாரீ வந்திருக்கு. காட்டன் மிக்சர் துஷர் சில்க் சாரீ தான். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு 50 to 60% வந்து சாஃப்ட் சில்க்கும், ஒரு 40% வந்து காட்டன் மிக்சரும் இருக்கும். ஸோ காட்டனுங்கிறீங்க அப்போ வந்து எனக்கு மொடப்பாக இருக்குமா அப்படின்ற மாதிரினா ஃபர்ஸ்ட் வியரில் அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் 1 or 2 times வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ் வந்துடும். ஃபர்ஸ்ட் வியர்லேயுமே வந்து உங்களுக்கு ரொம்ப மொடப்பாக அப்படிலாம் இருக்காது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு காட்டன் சாரீ எடுத்து வியர் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் இருக்கும் போது அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும் பாருங்களா, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் துஷர் சில்க் சாரீஸை பொறுத்த வரையும். ஆனால் சூப்பராக இருக்கும் இந்த காட்டன் மிக்சர் துஷர் சில்க் சாரீஸை பொறுத்த வரையும். எல்லா கஸ்டமருமே நம்ம எப்படி வந்து ஒரு மெட்டீரியல் தெரியாமல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தயங்குவாங்களோ அந்த மாதிரி துஷர் சில்க் சாரீ நிறைய நல்லாயிருக்கும்னு நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லி இப்போ நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எனக்கு இதே மெட்டீரியலில் வேறு டிசைன்ஸ் வந்தாலோ பிளைனாக இருக்கிறதுனாலும் ஓகே, கீழே பார்டர் வந்தாலும் இல்லை அப்படின்னா வந்து புட்டாஸ் வச்ச மாதிரி பார்டர் வந்தாலுமே எந்த ஒரு பேட்டர்னாக இருந்தாலுமே இதுக்கு வேறு பேட்டர்ன் இருந்தால் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை ஸ்பெசிஃபை பண்ணி கேட்குற கஸ்டமர்ஸே நிறையா பேர் ஆகிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 3ல் தேர்டு மிக்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா செமி காஞ்சி செமி சாஃப்ட் சில்க் சாரீஸ் தான். ஸோ அதுலேயுமே இன்றைக்கி ஒரு சில வெரைட்டிஸில் கவர் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வெரைட்டிஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். செமி காஞ்சி செமி சாஃப்ட் சில்க் சாரிலேயே இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஹையஸ்ட் வெரைட்டிஸ்லாமே இருக்குது. பட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வெரைட்டிஸ் 1000, 1050 இந்த ரேஞ்சஸ்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கிற வெரைட்டிஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கும். ஒரு சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப தாராளமாக சூப்பராக வியர் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் தான், நான் பட்டு சாரீ வியர் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு அடுத்து நான் வியர் பண்ணுறது பட்டுக்கு ஈக்குவலாக ஆல்டர்னேட்டாக இருக்கணும் அப்படின்னா வியர் பண்ணுறதுக்குமே தாராளமாக வியர் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு நெய்பர்ஹுட்டோட ஃபங்க்ஷன் தான், இல்லை எனக்கு தூரத்து ரிலேட்டிவோட ஃபங்க்ஷன் தான், நான் வந்து பட்டு சில்க் சாரீ வந்து ஒரிஜினல் பியோர் சில்க் அப்படின்றதெல்லாம் இப்போ ரொம்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக தான் வந்து பர்ச்சேசிங்குமே கம்மியாகிடுச்சு. ஸோ ஏன்னா ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம ஒரு ஃபங்க்ஷனாக பியோர் சில்க் வந்து ப்ரிஃபர் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ரொம்ப ரேராக தான், அதுக்கு ஆல்டர்னேட்டாக வர்றது தான் இந்த செமி காஞ்சி செமி சாஃப்ட் சில்க் வெரைட்டிஸ்லாம். அதுவும் நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது ஃபியூஷன் பட்டுவை கவர் பண்ணுற வெரைட்டி தான் ஒழிஞ்சு அபோவ் 1500 இந்த மாதிரி இருந்ததுன்னா பியோர் செமி காஞ்சியை ஃபர்ஸ்ட் காப்பி பண்ண மாதிரியே இருக்கும். 1500க்கு மேலே 2000 இந்த ரேஞ்சஸ்லாம் இருக்கும் போது தான் அந்த மாதிரி இருக்கும். பட் நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே செமி காஞ்சி மாதிரி இருக்கிற ஃபியூஷன் பட்டு, அது வந்து நேமே செமி காஞ்சி ஃபியூஷன் பட்டு அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த வெரைட்டிஸ்லாம் தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்க எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். ஸோ அடுத்தடுத்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வருது, ஸோ இல்லைனா ரீஸ்டாக் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் உங்கள் லைக் மூலயமா தான் தெரியும். ஸோ நீங்கள் எவ்வளோ லைக்ஸ் ஒரு வீடியோக்கு கொடுத்துருக்கீங்க, வீக்லி இவ்வளோ வீடியோஸ் இவ்வளோ லைக் இவ்வளோ ஷேர்ஸ் ஆகியிருக்கா அப்படின்றது வீக்லி ரீகேப்பில் பார்க்கும் போதும் தெரியும். ஸோ அப்போ நீங்கள் இவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க, இந்த வீக்கில் என்ன மெஜாரிட்டி மெட்டீரியல் என்னென்ன டிசைன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கும் அப்படின்றத அந்த வீக் ஓவர்வியூவுமே நம்ம பார்த்துட்டு தான் வந்து அடுத்து நம்ம ரீஸ்டாக் பண்ணுறதோ இல்லை அதே மெட்டீரியலை வந்து நியூ டிசைன்ஸ் கொண்டுட்டு வரதோ எல்லாமே அதை பொறுத்து தான் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அதனால தான் அடிக்கடி நம்ம சொல்கிறது வந்து ஒரு எஃபோர்ட் போடுறோம் பிஸ்னஸ் அப்படிங்கிறது வேறு, அதை தாண்டி ஒரு எஃபோர்ட் கொண்டுட்டு வரோம், ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா அதில் பல
எஃபோர்ட் இருக்கும். அந்த எஃபோர்ட்டுக்கு கொடுக்குற உங்களோட சின்ன ஒரு இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு கொடுக்குறது வந்து அந்த லைக் அந்த ஷேர்ஸ் தான். ஸோ எப்படி வந்து நீங்கள் பார்க்குற எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ண போகிறது கிடையாது. யாருக்கு நீடடோ அவங்க மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. அப்படி இல்லை எனக்கு இப்போது நீடட் இல்லை, என்னோடய ஆனிவர்சரிக்கு தான் நான் எடுப்பேன், இல்லை எனக்கு ஃபங்க்ஷன் வரும்போது தான் எடுப்பேன் அப்படின்ற சமயத்தில் அது வரையும் நீங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருப்பீங்க. ஸோ அவங்கெல்லாம் ஒரு லைக் கொடுக்குறதோ ஒரு ஷேரியாக இருக்காது. உங்களோட சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், உங்கள் கோவர்க்கர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலயமா வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு கஸ்டமர் வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான பெஸ்ட்டு குவாலிட்டி சாரீ அட் பெஸ்ட்டு ப்ரைஸ்லேயே வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் வெளியில் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம், ஒவ்வொரு சாரியுமே என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க ஒரு நான் நிறைய பார்த்த வரையுமே நம்மளோட கஸ்டமரே ஒரு சில பொட்டிக்கோட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி இது இருக்கா நம்மக்கிட்ட அப்படின்னு கேட்கும் போது ப்ரைஸ்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு சாரியுமே வந்து நம்மளோட ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது 300 to 400 ப்ரைஸ் வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப லோ மார்ஜின் தான், 50 to 80க்குள்ளே தான் நம்மளோட 2000 சாரியாக இருந்தால் கூட அவ்வளோதான் மார்ஜினே சேல் பண்ணுறோம். இந்த அளவுக்கு ஒரு பிரேக் டவுன் பண்ணி யாருமே வந்து சொன்னது கிடையாது என்னோடய மார்ஜினே இவ்வளோ தான் இந்த சாரி நீங்கள் எடுக்கிறதுனால அப்படின்ற மாதிரி சொன்னதில்லை. நம்ம இந்த அளவுக்கு கிளியராக சொல்கிறோம் அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு எந்த ஒரு இதுவுமே ஒளிவு மறையுமே இல்லாமல் தான் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப லோ ப்ராஃபிட்டில் தான் சேல் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு கூட என்னால் ப்ரைஸ் ரிடக்ஷன் அந்தளவுக்கு கொடுக்க முடியல. அதனால தான் ஸோ ரீசெல்லர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதனால தான் ஸோ இன்றைக்கி வீடியோவில் போட்டிருக்க கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங் அகெயின். தேங்க்யூ.